யாவரும் சேர்ந்து இந்த தொடர் கூட்டங்களை ஆன்லைன் வழியாக நடத்துவதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதில் அடியனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பங்குக்காக ஆண்டவரை போற்றுகிறேன். நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை அடிப்படையாக வைத்து ஆவியானவரின் நடபடிகள் என்ற தலைப்பின் கீழே நாம் ஒவ்வொரு வாரமும் சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த தொடரில் நாம் இன்றைக்கு பார்க்க போகிற 3ஆம் பாக செய்தி என்னவென்றால், ஆதி சபையில் ஆண்டவர் வசனம். முதலாவது வாரத்தில் என்ன படித்தோம்? ஆதி சபையின் ஆயுதம் என்று படித்தோம். போன வாரத்தில் ஆதி சபையில் ஆனந்த தைலம் என்று படித்தோம். இன்றைக்கு ஆதி சபையில் ஆண்டவர் வசனம் என்று நாம் படிக்க போகிறோம். The Lord's word in the early church, or the Lord's sword in the early church. சங்கீதம் 68:11 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்று நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டின் 5ஆம் புத்தகம், இது அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்று அழைக்கப்படுகிறது. The Acts of the Apostles. இந்த அப்போஸ்தல நடபடிகள் முதல் 12 அதிகாரங்களின் கதாநாயகன் பேதுரு, 13 முதல் 28 வரை உள்ள அதிகாரங்களின் கதாநாயகன் பவுல். இந்த 2 பேருடைய நடபடிகள், ஊழிய சம்பந்தமான செயல்கள் தான் இந்த புஸ்தகத்தில் அதிகமாய் இருக்கிறது. இயேசுவுக்காக இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதுதான் அதிகமாக இந்த புத்தகத்தில் பேசப்படுகிறது. மேலும் இந்த புத்தகத்தை ஆவியானவருடைய நடபடிகள், தி ஆக்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் என்றும் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் ஆவியானவர் பற்றி அதிகமாக 60 தடவை இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த 2 மாத்திரமல்ல, இன்னொரு விதமாகவும் இந்த புத்தகத்தை அழைக்கிறார்கள். அது உங்களுக்கு மிகவும் புதிய காரியமாக இருக்கலாம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி வேர்ட் ஆஃப் காட், தேவ வசனத்தின் நடபடிகள். ஏனென்றால் வசனத்தின் வல்லமை மற்றும் மகத்துவங்களை பற்றி, பைபிள் வசனங்களின் மகத்துவங்களை பற்றி விரிவாக இந்த புத்தகத்தில் விளக்கப்பட்டுள்ளது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனத்துக்கு ஒரு பெயர் என்னவென்றால், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்று வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த ஆவியின் பட்டயம் எப்படியெல்லாம் ஆதி திருச்சபையிலே கிரியை செய்தது என்பதை, வசனத்தின் மாட்சிமை பற்றி நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஜெபத்தோடு நாம் படிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதத்தில் பரிசுத்த ஓய்வு நாளின் ஆரம்பத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஒரு கூட்டமாக ஆண்டவரே ஆன்லைனில் இணையும்படி எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற அந்த நல்ல சிலாக்கியத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து கொள்ளுங்கள் என்று பவுல் சொன்னதை நாங்கள் வேதாமத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, இந்த ஆவியின் பட்டயத்தை, ஆண்டவர் வசனத்தை எடுத்துக்கொண்டு ஆதி சபை எப்படி செயல்பட்டது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவர், எங்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாதபடி எங்களை நடத்தும், எங்களை பலப்படுத்தும். வரவேண்டிய எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் அழைத்து கொண்டு இணைத்து விடும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. சொல்லும் அடியார்கள் கேட்க காத்திருக்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தல நடபடிகளில் ஆண்டவர் வசனம், God's word in Acts. சங்கீதம் 68:11 படித்தோம், ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. இந்த வசனம் அப்படியே நிறைவேறிய காலகட்டம் ஆதி சபையின் காலகட்டமான கிபி 1ஆம் நூற்றாண்டு ஆகும். ஆண்டவர் தம் வசனத்தை அப்போஸ்தல நடபடிகளில் எவ்விதமாக மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் காண்போமா?
எல்லாவற்றையும் சுருக்கமாக புரிந்து கொள்வதற்கு, விரைவாக கற்றுக்கொள்வதற்கு சில அட்டவணைகளை தயாரித்திருக்கிறேன். முதல் அட்டவணை பாருங்களேன். பைபிளில் குறிப்பாக அப்போஸ்தலர் நடபடிகளில் இந்த வசனத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் தமிழில் என்ன, ஆங்கிலத்தில் என்ன, அந்த பெயர்கள் எத்தனை தடவை அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்கிறது, அது எங்கெங்கே இருக்கிறது என்று ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் இங்கே இருக்குது. உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டான்லிக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அவர் உங்கள் எல்லாருக்கும் அனுப்பி வைப்பார். ஆகவே இதெல்லாம் வேகமாக எழுத முடியலையே அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் கவனியுங்கள், நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பப்படும். முதலாவது பாருங்க, தேவ வசனம், த வேர்ட் ஆஃப் காட் என்று 13 தடவை அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிக்கிறோம். அந்த வசன குறிப்புகள்லாம் பாருங்க. 4:31, 6ஆம் அதிகாரம் 2-7 வசனங்கள், 8:14, 11:1, 12:24, 13:5, 7, 44, 46, 17:13, 18:11, 19:20 ஆகிய இடங்களில் வாசிக்கிறோம். இரண்டாவது, கர்த்தருடைய வசனம், த வேர்ட் ஆஃப் த லார்ட். ஒரே ஒரு இடத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை என்று அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. ஆக மொத்தம் 7 தடவை அந்த வசனங்கள் எல்லாம் பாருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்று மட்டும் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவதாக வசனம், த வேர்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 9 தடவை. கர்த்தருடைய வசனம் என்று 7 தடவை, வசனம் என்று 9 தடவை வசனங்கள் எல்லாம் பாருங்க. நான்காவதாக கர்த்தராகிய இயேசுவின் வசனம், the words of the Lord Jesus. The word of the Lord Jesus என்று 2 விதமாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகள் என்று ஒரே ஒரு தடவை 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில். கர்த்தராகிய இயேசுவின் வசனம் என்று 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில். ஐந்தாவதாக சுவிசேஷ வசனம் என்று படிக்கிறோம். the word என்று 2 முறை, the word of the gospel என்று ஒரு தடவை நாம் பார்க்க முடியும். பாருங்களேன், இதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணப்போ ஆண்டோட வசனத்தை ஆண்டவர் எவ்வளவு அழகாக விதவிதமான பெயர்களிலே சொல்லியிருக்கிறார் என்பதை கண்டறிய முடிந்தது. ஆறாவதாக வார்த்தை, த வேர்ட், ஒரே ஒரு தடவை. ஜீவ வார்த்தைகள், த வேர்ட் ஆஃப் லைஃப் என்று ஒரு முறை படிக்கிறோம். அப்ப 7வது முறை ஜீவ வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது பாருங்க, ரட்சிப்பின் வசனம், the word of salvation. அவனுடைய வசனம் நம்மை ரட்சிக்க கூடியது, ரட்சிப்பின் வசனம் ஒரே ஒரு முறை. 9வது அவருடைய கிருபையுள்ள வசனம், the word of his grace என்று 2 தடவை வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள்ல. 10வதாக தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்கள், the word, the words of the prophets அப்படின்னு படிக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில். 11வது சத்தியமுள்ள வார்த்தைகள், the words of truth என்று ஒரு தடவை. பாருங்களேன், வசனத்திற்கு எத்தனை அழகழகான பெயர்கள் பார்த்தீர்களா? இதே மாதிரி 119 சங்கீதத்திலையும் படித்தோம் என்றால் ஆண்டோடைய வசனத்திற்கு 12 விதமான பெயர்களை நீங்கள் பார்க்கலாம். நீதி நியாயங்கள், வார்த்தை, வசனம், இப்படி நிறைய படிக்கலாம். சரிங்களா? அதே போல அப்போஸ்தலர் நடபடிகளையும் இப்படி அநேக சிறப்பு பெயர்கள் ஆண்டோட வசனத்திற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் தேவன் தமது வேதத்தை, வாக்கியத்தை இவ்வளவாக முக்கியப்படுத்தி அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். ஆண்டுடைய வேத வசனங்கள் மகிமை அடைந்த நாட்கள் எந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலருடைய நடபடிகளின் காலகட்டம். தேவ வசனம் தந்தவர் தேவ ஆவியானவர். அப்படித்தானே பைபிள் படிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய மனுஷன் நீங்களும் நானும் தேறினவர்களாக, that we may become perfect. இங்கிலீஷில் அப்படித்தான் இருக்கும் பாருங்க. தேறினவன், perfect, பூரணமானவர்களாக நாம் மாற வேண்டும், எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவர்களாக வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த வசனங்களை கொடுத்திருக்கார். நாம் தேறினவர்களாக மாற வேண்டும், பூரணராக வேண்டும், எந்த நற்கிரியும் எந்த நல்ல செயலும் செய்வதற்கு நாம் பக்குவப்பட வேண்டும். அங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை ஆவியானவர் அதற்காகத்தான் கொடுத்திருக்கிறாரு. அந்த வசனத்தை பிரஸ்தாபப்படுத்துவதே ஆவியானவரின் வேலையாகும். அவர் தான் வசனம் கொடுத்தாரு. அந்த ஆவியானவர் தான்
சத்திய வசனத்தை அப்போஸ்தல நடபடிகள் அந்த காலகட்டத்தில் 1ஆம் நூற்றாண்டுல பிரஸ்தாபப்படுத்தினார். ஆதி சபையில அது அந்த வசனத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற வேலை எத்தனை அர்ப்பணிப்புடன் நடந்திருக்கிறது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். வசனத்தில் படிச்சோம், அதை பிரசித்தப்படுத்துகிறவரின் கூட்டம் மிகுதி. கிரேட் இஸ் த கம்பெனி தட் பப்ளிஷத் த வேர்ட் ஆஃப் காட். யார் யாரெல்லாம் வேத வசனங்களை பிரசித்தப்படுத்தினார்கள் பாருங்களேன். தேவ வசனத்தை எருசலேம் தொடங்கி ரோமாபுரி முழுமைக்கும் பாருங்க, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் 4 இடங்களை படிக்கிறோம். எருசலேம், யூதேயா முழுவதும், சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எப்போ சாட்சிகளாய் இருப்போம்? பரிசுத்தாவி வரும்போது நாம் சாட்சிகளாய் இருப்போம். அதான் ஆண்டவர் அப்பவே சொன்னார் ஆதி சபையில். பாருங்களேன் எப்படிலாம் சாட்சியா இருந்தார்கள். படிப்பறிவில்லாத பேதுருவும் யோவானும். அப்போஸ்தல 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிச்சு பாருங்களேன். அந்த வசனத்தை பாருங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு யூதர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும், படிக்காதவங்க, பேதமை உள்ளவர்கள் என்றும். பேதமைன்னா மேதைன்னா நல்லா படிச்சவங்க, பேதைனா ஒன்றும் தெரியாதவங்க, பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். பார்த்தீங்களா? ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கணும், இயேசுவோட இருக்கணுங்க. அவ்வளவுதான் முக்கியம். நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆக படிப்பறிவில்லாத பேதுருவும் யோவானும் நன்கு படித்த ஸ்தேவானும் என்ன பண்ணாங்க? எருசலேமில் அவர்கள் சாட்சிகளாக விளங்கினார்கள். அதுக்கு பிறகு யூதேயாவில் அவர்கள் சாட்சிகளாக இருந்தது பற்றி முதல் 7 அதிகாரங்கள் படிக்கிறோம். உபத்திரவத்தால் சிதறிப்போன சீஷர்கள். ஆதி சபைக்கு பயங்கரமான உபத்திரவம் வந்தது. அதுல ஒருத்தன் சவுல் மூலமாக. பாருங்களேன், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல படிச்சோம்னா, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்போ எருசலேமில் இருந்து யூதேயா, எருசலேமை சுற்றி இருக்கிற பரந்த இடம்தான் யூதேயா. யூதேயா முழுவதுக்கும் சத்தியம் பரவியது. உபத்திரவத்தினால் சத்தியம் பிரஸ்தாபமாயிற்று. சரிங்களா? 3வது, பிலிப்பு என்ற சுவிசேஷகன், ஒரு டீக்கன், சமாரியாவில சத்திய வசனங்களை பிரசித்தம் பண்ணினான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் முழுக்க நீங்கள் படித்து பாருங்கள். குறிப்பா 5லிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் படித்தால் உங்களுக்கு தெரியும். அந்த அதிகாரம் ஃபுல்லா கூட நீங்க படி. சமாரியாவில பிலிப்பு என்ற சுவிசேஷகன் சத்தியத்தை பிரஸ்தாபப்படுத்தி சாட்சியாய் விளங்கினான். புரஜாதிகளின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட பவுல் ரோமாபுரி வரைக்கும், எருசலேமில் மட்டும் கிடையாது, யூதேயால மட்டும் கிடையாது, அந்தியோகியா இன்னும் புரஜாதிகள் பட்டணங்கள் அநேக இடங்களில், இன்னும் குறிப்பாக ரோமாபுரியிலும், அதாவது பூமியின் கடைசி பரியந்தம் வரைக்கும் சத்தியத்தை பவுல் பரப்பினான். அப்போஸ்தலர் 13 28ஆம் அதிகாரம் வரைக்கும் படிச்சு பாருங்க. கொலோசியர் 1:23 வாசிக்கலாமா? வாசிப்போம். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகி நான் ஊழியக்காரன் ஆனேன். நம்ம சொல்ல முடியுமா? அதற்கென்றே உங்க பேரை போட்டுக்கங்க. ஸ்டான்லி ஆகிய நான் ஊழியக்காரன் ஆனேன், தேவி ஆகிய நான் விசுவாசி ஆனேன், பிரமிளா ஆகிய நான் விசுவாசி ஆனேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லணும். பெரியமான தேவ பிள்ளைகளை, ஏதோ பவுல் மட்டும் சொன்னாருன்னு நம்ம படிச்சுட்டு போயிடக்கூடாது. சபையில் இருக்கிற மூப்பர்கள், சாலமோனையா, பிரதர் அருள், எல்லாருமே அதற்கென்றே அந்த சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கே, பிரசங்கிப்பதற்கே நான் விசுவாசியானேன் நம்ம சொல்லணும். நம்மளோட வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? பெரியமான தேவ பிள்ளைகளே, ஆதி சபையார் வசனத்தை வைத்து என்ன செய்தார்கள்? என்ன செஞ்சாங்க பாருங்களேன். ஒரு பெரிய பட்டியல் இருக்கு, என்னெல்லாம் செஞ்சாங்க. தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள்.
அப்போஸ்தலர் 4:31. தேவ வசனத்தை இடைவிடாமல் போதித்தார்கள். 6ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள். சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தனர். 8ஆம் அதிகாரம் 4 வசனம் 14-25. போதிக்கிறது வேற, டீச்சிங் வேற, பிரசங்கிக்கிறது வேற, பிரீச்சிங். வசனத்தை கேட்டனர். 4:4-10-44. வசனத்தை ஏற்றுக்கொண்டனர், தினந்தோறும் ஆராய்ந்தனர். பெரோயா பட்டணத்தார். அப்போஸ்தலர் 17:11. கிருபையுள்ள வசனத்திற்கு ஒப்பு கொடுத்தனர். பவுல் பர்னபா ஊழியத்து போன இடங்களில என்ன செஞ்சாங்களாம்? கிருபையுள்ள வசனத்திற்கு விசுவாசிகளை ஒப்பு கொடுத்தார்களாம். விசுவாசிகளும் வசனத்தின்படி வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 20:32 படிக்கிறோம். திட்டமாய் போதகர்கள் போதகம் பண்ணினர். அப்பல்லோ பற்றி படிச்சு பாருங்க. 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அப்பல்லோ என்ற ஊழியக்காரன் திட்டமாய் போதகம் பண்ணினான். அதிக திட்டமாய் போதகர்களுக்கே விசுவாசிகள் போதித்தனர். 18-26. ஆக்கில்லா பிரிசில்லா என்ற சாதாரண விசுவாசிகள் பாஸ்டர் அப்பல்லோவுக்கு என்ன பண்ணாங்களாம்? அதிக திட்டமாய் பைபிள் சொல்லி கொடுத்தாங்களாம். வாசித்து பாருங்கள். நம்ம அந்த குடும்பங்கள் பற்றி படிப்போம், சரிங்களா? ஆதி சபையில் ஆவிக்குரிய குடும்பங்கள் படிப்போம். அதுல அந்த ஆக்கில்லா பிரிசில்லா பத்திலாம் படிக்க போறோம். தனித்தனி நபர்களுக்கு வசனத்தை போதித்தனர். 8ஆம் அதிகாரத்துல பாருங்க, பிலிப்பு ஓடி போய் அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தார், இயேசுவை காண்பித்தார். 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிச்சு பாருங்க. பவுல் செர்கியு பவுல் என்ற அதிபதிக்கு தனிநபருக்கு சத்தியத்தை போதித்தாராம். நாம யாராவது தனித்தனியா தனிப்பட்ட முறையில யாருக்காவது சத்தியங்களை சொல்லிக் கொடுக்குறோமா? யோசித்து பாருங்க. அது மட்டுமல்ல, சிறு சிறு குழுக்களுக்கு வசனத்தை போதித்தனர். 10:24, 16, 13 ஆகிய வசனங்கள்லாம் படிச்சு பாருங்க. பேதுரு போனாரு, கொர்நேலியு வீட்டில் கூடியிருந்த ஒரு கூட்டத்திற்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தார். 16ஆம் வசனத்துல அந்த பிலிப்பி பட்டணத்துல பெண்கள் எல்லாரும் ஆற்றங்கரையிலே கூடி ஓய்வு நாளை ஆசரித்தார்கள். அந்த காலத்துல அங்கே கூடியிருந்தவர்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தார் பவுல். சரிங்களா? சிறு சிறு குழுக்கள், அந்த மாதிரி சின்ன சின்ன குழுக்களாக நம் ஊழியங்களை செய்கிறோமா? சின்ன சின்ன குழுக்களுக்கு போய் ஒன்னா கூட்டி வச்சு அவங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறோமா? வீடு வீடாக சென்று வசனத்தை போதித்தனர். அப்போஸ்தலர் 2:46 படிச்சு பாருங்க. வீடுகள் தோறும் அப்பம் விட்டு அப்போஸ்தலருடைய உபதேசங்களை கை கொண்டார்கள், போதித்தார்கள் அப்படின்னு படிக்கலாம். 16:32 படிச்சு பாருங்க. அந்த ஜெயிலர், பிலிப்பி பட்டணத்து இந்த சிறைச்சாலைக்காரன், அந்த குடும்பத்திற்கே என்ன பண்ணாங்களாம்? பவுல் அன்னைக்கு ராத்திரியே பவுல் சீலாவும் அந்த குடும்பத்திற்கு வேத பாடம் சொல்லி கொடுத்து அன்னைக்கு ராத்திரியே பேப்டிசம் கொடுத்தாங்களாம், ஞானஸ்நானம். எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? வீடு வீடாக சென்று சத்தியம் சொல்லிக் கொடுத்தார்கள். ஊர் ஊராக சென்று வசனத்தை போதித்தார்கள். 8:40 படிச்சு பாருங்க. அப்படிதான் செய்வார் பிலிப்பு, அப்படிதான் செய்தார் பவுல். பவுல் ஊர் ஊரா போயிட்டே தான் இருப்பார் ஊழியத்துக்கு. திரள் கூட்டங்களுக்கு முன்பாக வசனத்தை போதித்தனர். 2ஆம் அதிகாரத்துல பேதுரு பிரசங்கம் பண்ணார். 3000 யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். 3ஆம் அதிகாரத்துல பேதுரு யோவான் பிரசங்கம் பண்ணாங்க. 22ஆம் அதிகாரம் பவுல் எருசலேமில் இருந்த யூதர்களுக்கெல்லாம் தன்னுடைய சாட்சியை பிரசங்கமாய் சொன்னார். அது மட்டுமல்ல, அரசர்கள் அதிபதிகளுக்கு முன்பாக வசனத்தை போதித்தனர். 24ஆம் அதிகாரம் ஃபெலிக்ஸ் என்ற அதிபதிக்கு முன்பாக பவுல் சத்தியம் சொன்னார். 25ஆம் அதிகாரத்துல பெஸ்து என்ற அதிபதிக்கு முன்பாக பவுல் சத்தியம் சொன்னார். 26ஆம் அதிகாரத்துல அக்ரிப்பா என்ற அரசனுக்கு முன்பாக பவுல் சத்தியத்தை சொன்னார். அன்பான தேவப்பிள்ளைகளே, நாமும் அதிபதிகள் அரசர்களுக்கு முன்பாக சத்தியத்தை போதிக்கிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு சர்ச்சில் ஓய்வு நாள் பாடம் எடுங்க அப்படின்னு சொன்னா அடுத்த வாரம் பார்ப்போம், அடுத்த வாரம் பார்ப்போம் பாஸ்டர், அடுத்த மாசம் பார்ப்போம் பாஸ்டர், இன்னொரு டைம் பார்ப்போம் பாஸ்டர். இப்படியா இருந்தாங்க ஆதி சபையில? யோசித்து பாருங்க, நாம் எப்படி இருக்கிறோம்? ஆலோசனை சங்கங்களுக்கு முன்பாக வசனத்தை போதித்தார்கள். பேதுரு, யோவான், பவுல் இவங்க எல்லாம் கொண்டு போய் சனகரீம் சங்கத்தில் நிறுத்தினாங்க. அந்த யூதர்களுடைய ஆலோசனை சங்கம். அதுல தைரியமா சத்தியத்தை பேசினாங்க. 4ஆம் அதிகாரம் 8-12, 19, 20.
மற்றும் 5ஆம் அதிகாரம் 29, 32 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. நீங்கள் தனித்தனியாக வாசிக்கணும். உங்களுக்கு நான் சொன்னேன், அப்போஸ்தலர் நடபடிகளை ஒரு முறையாவது ஃபுல்லா படிங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு தெரியல. நான் ஒரு முறை படிச்சு முடிச்சிட்டேன் நேற்றோடு. இப்படி படித்து படித்து தான் ஜெபத்தோடு ஆயத்தம் செய்ய முடிகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, சும்மா திடுதிப்புன்னு எல்லா பிரசங்கம் வந்துடாது. ஆதி சபையாருக்கு இருந்த அந்த வசன வாஞ்சையை ஆண்டவரே எங்களுக்கும் தாரும் என்று ஆண்டவர்ட்ட நம்ம ஜெபிக்கணும். ஆனா பாருங்க, நமக்கு வசனத்தை வாசிக்கிறதுக்கே வலிக்குது, பைபிளை திறக்கிறதுக்கே சலிக்குது. ஆனா மொபைல் போனை பாருங்க, ஒரு நாளைக்கு 50 தடவை 60 தடவை, கம்மியா சொல்லிட்டேனோ, திறந்துகிட்டே இருக்கிறோம். திறக்கிறதே கிடையாது, அது திறந்தே தான் இருக்கு. சரிங்களா? அப்படியும் அநேகருடைய அனுபவங்கள் இருக்கிறது. இப்ப நமக்கும் ஆதி சபையாருக்கும் எவ்வளோ வித்தியாசம். தரிசனத்தையும் இழந்து விட்டோம், ஊழியத்தையும் தொலைத்து விட்டோம். ஆதி சபையாரோட வாஞ்சையை ஆண்டவரே எங்களுக்கும் தாரும் என்ற நமுக்கத்தோடு மன்றாட வேண்டும். ஆதி சபையாரின் காவல் மற்றும் சிறையறை அனுபவங்களை பற்றி படிக்கலாமா சுருக்கமா? கஸ்டடி அண்ட் பிரிசன் செல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் தி ஏர்லி சர்ச். ஆதி சபை பிறப்பதற்கு முன்பாகவே வசனத்தை சத்தியமாக சொன்னதால் யோவான் ஸ்நானன் சிறைக்கு சென்றான். நமக்கு தெரியும்ல, மார்க் 6ஆம் அதிகாரம் 17 இருந்து 29 வரைக்கும் படிச்சோம்னா, சிறைக்கு சென்ற யோவான் ஸ்நானன் சிறைச்சேதமும் ஆனான், தலையை வெட்டிட்டான். ஆனால் ஆதி சபை பிறந்த பின் காவல் மற்றும் சிறையறை அனுபவங்களை அதிகமாக ஊழியக்காரர்கள் அடைந்தார்கள். ஆயினும் அதை சரிங்களா, ஆண்டவருக்காக அடிபடுவதை பாக்கியம் என்று கருதினார்களாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் படிங்க, உங்களுக்கு தெரியும். அடிகள் பட்டாலும் அடைக்கப்பட்டாலும் சத்தியமாகிய இயேசுவை அறிவிப்பதை அவர்கள் நிறுத்தவே இல்லை. அப்படி ஊழியம் செஞ்சாங்க. இன்னொரு அட்டவணையை பாருங்களேன். ரொம்ப அழகாக எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி சுருக்கமா எளிமையாக்கி ஒரு அட்டவணையாக கொண்டாந்துட்டோம்னா ஈஸியாக படிச்சிடலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். சரிங்களா? நீங்கள் ஈஸியாக கேட்டலாம். ஏன் இதை கற்றுக்கொள்கிறோம்? நம்ம புரிஞ்சுக்கணும். நாமும் இது போன்ற அனுபவங்கள், நம்மையும் கைது பண்ணுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க, விசாரிப்பாங்க. சத்தியத்தை நிமித்தம் சத்தியத்தை சொல்லாட்டி பிரச்சனை கிடையாது. பிரியமான பிள்ளைகளை பாருங்க, இந்த பட்டியலை காவல் மற்றும் சிறை அனுபவம் அடைந்தவர்கள் பைபிள் எங்கெல்லாம் இருக்கு, என்ன காரணம், விளைவு என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஒன்னொன்னா பார்ப்போம். பேதுரு, யோவான் பிறவி சப்பானியை சுகமாக்கினார்கள். அதை நீங்க 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். ஏன் அவங்கள காவலில் போட்டாங்கன்னா, பிரசங்கம் பண்ணாங்க. இயேசுவின் நாமத்தை கொண்டு பிரசங்கம் பண்ணினார்கள். விளைவு என்ன தெரியுமா? ஜெயிலில் போட்டாங்க தான், ஆனாலும் 5000 பேர் விசுவாசிகளாக சபையிலே சேர்ந்தார்கள். இரண்டாவது, அப்போஸ்தலர்கள் பேதுரு, யோவான் திரும்ப அவங்க தான் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, திரும்ப அவங்கள கைது பண்ணாங்க 5ஆம் அதிகாரத்தில். ஏன் அப்படின்னா, அநேக அற்புதங்கள் அடையாளங்களை அவர்கள் செய்கிறார்கள். பேதுருவின் நிழல் பட்டு கூட அநேக பிணியாளிகள் சுகமானார்களாம். இப்படி அற்புதங்கள் அடையாளங்கள் நிறைய செய்கிறாங்கன்னு சொல்லி மறுபடியும் கைது பண்ணிட்டாங்க. சரிங்களா? விளைவு என்ன? திரளான பேர்கள் விசுவாசிகளானார்கள். இதெல்லாம் அந்தந்த வசனங்கள் இருக்கு. மூணாவது, பேதுரு மட்டும் 12ஆம் அதிகாரத்தில் 3-11 வசனங்கள். பேதுரு ஊழியம் செய்தார் என்பதற்காக, யூதர்களை பிரியப்படுத்துவதற்காக ஏரோது ராஜா என்ன பண்ணினான்? பேதுருவை கைது செய்து சிறைச்சாலையிலே அடைத்தான். சரிங்களா? ஆனால் தேவதூதன் வந்து பேதுருவை விடுதலை ஆக்கினான். அதே தேவதூதன் ஏரோதுவை அடித்தான், அவன் புழுத்து செத்தான். தேவவசனம் வளர்ந்து பெருகிற்று அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? பிரியமானவர்களே, இந்த லிஸ்ட்ல யாக்கோபு சிறைச்சேதம் பண்ணப்பட்டது, ஸ்தேவான் கொல்லப்பட்டது, இதெல்லாம் நான் சேர்க்கல. சரிங்களா? இவங்களாம் உடனே கொல்லப்பட்டார்கள். ஆனால் ஜெயிலில் கிடந்தவங்க, சிறை அனுபவம் அடைந்தவர்கள் என்ற முக்கியமான காரியங்களை மாத்திரம் தான் உங்க முன்னாடி வைக்கிறேன். சரி, 4வது பாருங்களேன். பவுல் சீலா, பிலிப்பி பட்டணத்தில் பவுல் சீலா என்ற 2 ஊழியக்காரர்கள் 16ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இவங்க என்ன பண்ணாங்க? என்ன காரணத்திற்காக சிறைச்சாலை கொண்டு செல்லப்பட்டார்கள்னா,
குறி சொல்லும் அசுத்த ஆவியுள்ள ஒரு பெண்ணை இவர்கள் விடுதலையாக்கினார்கள். அந்த அசுத்த ஆவியை துரத்திட்டாங்க பவுலும் சீலாவும். அந்த பெண்ணுக்கும் விடுதலை கிடைச்சிச்சு. ஜெயிலர் குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. ஜெயில இருந்த அநேகர் இந்த பவுல் சீலாவுடைய சாட்சியை பார்த்தார்கள், கேட்டார்கள். அந்த சிறைச்சாலையில கூட பவுல் சீலாவும் பாட்டு பாடி நடுராத்திரியில துதிச்சாங்களாம். புலம்பல, யாரையும் திட்டல, தூஷண வார்த்தைகள் அவங்க வாயில வரல. சரிதானே பிரியமானவர்களே? ஒருவேளை நமக்கும் சத்தியத்தின் நிமித்தம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நேரிடும். நம்ம எப்படி நிக்கணும், நிக்க போறோம் என்பதற்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் பாடங்கள். 5வது, பவுல் எருசலேமில் கைதாகுதல். 21ஆம் அதிகாரம் முழுக்க நீங்க வாசித்து பாருங்கள். காரணம் என்ன? ஏன் கைது பண்ணாங்கன்னா, எங்கும் எல்லாருக்கும் சொல்லும் பொழுது புறஜாதிகளுக்கும் சேர்த்து சத்தியத்தை சொன்னதற்காக. பவுலை கொல்ல வேண்டும் என்று யூதர்கள் துரத்தி துரத்தி வந்தார்கள். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நல்லா கவனிச்சு பாருங்களேன். பவுல், பர்னபா, பவுல், சீலா இவங்கெல்லாம் எங்கெல்லாம் போறாங்களோ பின்னாடியே துரத்துவாங்க. இந்த யூதர்கள் ஊர் ஊரா துரத்துவாங்க, விடாம துரத்துவாங்க. இந்த யூதர்களுக்கு என்ன பெயர் சொல்றாங்கன்னா வேத அறிஞர்கள், த ஃபவுண்டைன்ஸ் ஆஃப் பர்சிக்யூஷன், உபத்திரவத்தின் ஊற்றுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே. எப்படி ஊத்துல தண்ணி வந்துகிட்டே இருக்குமோ அந்த மாதிரி யூதர்கள்ட்ட இருந்து உபத்திரம் வந்துகிட்டே இருக்குமா. அவங்க தானே ஸ்தேவானை கொண்டாங்க, அவங்க தானே இயேசுவை கொண்டாங்க, அவங்க தானே பவுலை கொல்லுவதற்காக துரத்தி துரத்தி அடித்தார்கள். ஒரு இடத்துல கல்லறிந்தார்கள் பவுலை. பவுல் செத்து போயிட்டான்னு நினைச்சு அவனை தர 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 இழுத்து கொண்டு போய் வெளியில விட்டு எறிஞ்சாங்க லிஸ்திரா பட்டணத்துல இருந்து. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். சரிங்களா? யூதர்கள் பின்னாடியே வருவாங்க. உபத்திரவத்தின் ஊற்றுக்கள் அவங்களுக்கு பேர். ஆனால் பவுலை கைது செய்தாலும் விளைவு என்ன பாருங்க? எருசலேமின் யூதர்களுக்கு சாட்சியாக சத்தியம் அறிவிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த புத்தகத்தை நீங்க நல்லா வாசிக்கணும். இதுவரைக்கும் படிக்காதவங்க, இதுவரைக்கும் அப்போஸ்தலர் நடபடிகளை இந்த பாடங்கள் தொடங்கியதிலிருந்து திறந்தே பார்க்காதவங்க, படிக்காதவங்க இனிமே இன்னையிலிருந்து படிக்க போறீங்க. சரிங்களா? 28 அதிகாரங்களையும் கருத்தூன்றி நீங்கள் படிக்க வேண்டும். எல்லா நோட்ஸ் உங்களுக்கு நான் அனுப்புறேன். 6வது, பவுல் ரோமாபுரியில் 2 ஆண்டுகள் வீட்டு காவல் கைதியாக இருந்தார். 28ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சா உங்களுக்கு புரியும். 30-31 வசனங்கள். அந்த 2 வருஷம் வீட்டு காவல்லையும் என்ன பண்ணார் பாருங்களேன். தன்னிடம் வந்த யாவருக்கும் சத்தியம் அறிவித்தார், யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும். விளைவு என்ன? இவர் பிரசங்கம் பண்றாருன்றக்காக தான் கைது பண்ணாங்க, ஜெயிலில் போட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் விளைவு என்ன தெரியுமா? ரோமாபுரி போனாலும் அரண்மனையிலும் ரோமாபுரி எங்கும் சத்தியம் பரவ பவுல் ஒரு காரணமாய் இருந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆதி சபையாருக்கு இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருந்துச்சு. நமக்கு இந்த அனுபவங்கள் இருக்கா? இல்ல. இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. பவுல், பேதுரு இவங்க எல்லாம் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டார்கள். ஆனால் தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. பட் the word of God is not bound. எங்க இருக்கு பாருங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த சுவிசேஷத்து நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு. பாதகன் கிடையாதுங்க பவுல், அவர் போதகன். போதகனை பாதகனா நினைச்சிட்டாங்க. சரிங்களா? பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. பவுலை ஜெயிலில் போட்டாங்க, வசனத்தை கட்ட முடிஞ்சா? முடியாது. பேதுருவை கட்டி போட்டாங்க, வசனத்தை கட்ட முடிஞ்சா? முடியாது. பவுல் மற்றும் இன்னும் பிற அப்போஸ்தலர்களும் சுவிசேஷத்து நிமித்தமாகவே கட்டப்பட்டனர், காவல் பண்ணப்பட்டனர், கசையடிகளும் பெற்றனர், தங்கள் கழுத்தையும் கொடுத்தனர். பவுலை தலையை வெட்டி தான் கொண்டாங்க கிபி 67 நீரோ மன்னன் காலத்தில். தங்கள் கழுத்தையும் கொடுத்தனர். சத்தியம் சொல்கிறவர்களை அமைதிப்படுத்தி விடலாம், சத்தியத்தை அடக்கவே முடியாது.
சத்தியத்தை அடக்கவே முடியாதுங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தின் மீது நமக்கு இந்த வைராக்கியம், இந்த வாஞ்சை, இந்த தாகம் எல்லாம் இருக்கிறதா என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். சில உதாரணங்களை, யார் யாரெல்லாம் சத்திய வசனத்தை அடக்கணும்னு நினைச்சாங்க, அவங்க முடிவு என்ன ஆச்சு அப்படின்னு பாருங்களேன். பெருமையும் கலக மனமும் கொண்ட பார்வோன், யாத்திரா புஸ்தகத்துல படிச்சிட்டு இருக்கிறோம் இந்த பார்வோனை குறித்து. இவன் என்ன செய்தான்? மோசே ஆரோனை புறந்தள்ளி பரலோக தேவனின் சத்திய தூதை அடக்கி போட முயன்றான். மோசையும் ஆரோனை வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. என் ஜனங்களை போக விடு, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை கொடு, ஆராதனை செய்ய இடம் கொடு, அப்படியெல்லாம் சொன்னாங்க. இந்த பார்வோனுக்கு ஒண்ணுமே கிடையாது மண்டையில. சத்திய தூதை அடக்கி போட முயன்றான். அவனது புறக்கணிப்பால் தூதுவருக்கும் பாதிப்பு இல்லை. மோசே ஆரோனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. தூதுக்கும் சேதம் இல்லை. சத்தியத்துக்கு எதாவது பாதிப்பு வந்துச்சா? இல்ல. முடிவில் அல்லல் பட்டது எகிப்து தேசமே. முடிவில் அல்லல் பட்டது எகிப்து தேசமே. தேவ வசனத்தை கட்டி போட கூடுமோ? கூடாது. இரண்டாவது பாருங்களேன். பெண்டாட்டி தாசனும் பெட்டி பாம்புமான ஆகாப் அரசன். பொதுவாக பொண்டாட்டின்னுவாங்க. ஆக்சுவலா தமிழ்ல வந்து பெண்டாட்டி தான். பெண்டாட்டி தாசன் யாரு? இந்த ஆகாப். அம்மா சொல்றத, மனைவி சொல்றத அப்படியே கேட்பார், ஒரு எழுத்து மாறாம. 1 ராஜாக்கள் 21:25 படிச்சு பாருங்க. அவன் பெண்டாட்டி தாசன், பெட்டி பாம்பு ஆகாப் அரசன். அவன் என்ன பண்ணா? எலியாவை பிடிக்கவும் தூதை அழிக்கவும் முயன்றான். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று, அப்படித்தானே சொன்னார். பாருங்க வசனம். 1 ராஜாக்கள் 21, 23, 24 வசனங்கள்ல ஒரு எச்சரிப்பு ஆண்டு கொடுத்தார். என்னென்னமோ எலியா மூலமா ஆண்டு சொல்லி பார்த்தாரு. இந்த ஆகாபும் ஏசபேலும் கேட்கல. ஏசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும், ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். அந்த வார்த்தை நிறைவேறியதா? நிறைவேறியது. பாருங்க 1 ராஜாக்கள் 22:38. அந்த ரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் ஆகாபினுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் ஆகாபின் இரத்தத்தை நக்கினது. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவசனத்தை கட்டி வைக்க கூடுமோ? கூடாதே. ஆகாப் வசனத்தை அழிக்கணும்னு நினைச்சான். வசனம் சொன்ன ஊழியக்காரன் அழிக்கணும்னு நினைச்சான். ஆண்டவர் உயிரோடு கொண்டு போய் விட்டார் எலியாவை. பிரியமான தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை சொல்றதுல தைரியமா இருக்கணும். அதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு தேவை. பாபிலோனின் பெரும்புகழ் மன்னன் நேபுகாத் நேச்சார் தெரியுமில்ல நமக்கு, தானியேல் புத்தகத்துல. தேவ ஊழியன் தானியேலை, முந்தின ஸ்லைட் போடுங்க. தேவ ஊழியன் தானியேலை அமைதியாக்கி அவன் தூதையும் அசட்டை செய்தே வாழ்ந்து வந்தான் நேபுகாத் நேச்சார். கடைசியில காட்டுக்கழுதைகளோட மிருகம் போலவே 7 ஆண்டுகள் அவன் என்ன செய்தான்? வாழ்க்கை நடத்தினான். தானியேல் 4 அதிகாரத்துல 5 அதிகாரத்துல நீங்கள் படித்து பாருங்கள். தேவனே சர்வபூமியின் ராஜா, அவராலே எல்லாம் ஆகும் என்று அரசு ஆவண அறிக்கையும் வெளியிட்டான் நேபுகாத் நேச்சார். 4ஆம் அதிகாரம் தானியேல் புத்தகத்துல நேபுகாத் நேச்சாருடைய சாட்சி. தேவ வசனத்தை கட்டி அழித்து விட கூடுமோ? கூடாதே. பாத்தீங்களா, இவங்களாம் வசனத்தை அழிக்கணும்னு நினைச்சாங்க. பார்வோன், ஆகாப், நேபுகாத் நேச்சார். அடுத்து யாருன்னு பாருங்களேன். உங்களுக்கு நான் சொன்னேன் அல்லவா, உபத்திரவத்தின் ஊற்றுக்களான யூதர்கள் பவுலை துரத்தி துரத்தி துன்புறுத்தினாலும் கொடியவர் கூட்டத்திடமிருந்து, அந்த யூதர் கூட்டத்திடமிருந்து ரோம சேனாதிபதியால் கிளவுதியு லீசியா என்ற அந்த சேனாதிபதி மூலமாக பரலோக தூதுவன் பவுல் பாதுகாக்கப்பட்டான். அன்பானவர்களே, அதை நீங்க அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்துல 33, 34 வசனங்கள் பாருங்க. அப்பொழுது சேனாபதி, அவன் பேரு கிளவுதியு லீசியா, இன்னொரு இடத்துல அந்த பேர் இருக்கும், கிட்ட வந்து அவனை, பவுலை பிடித்து 2 சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். ரோம சேனாதிபதி.
அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள். யூத ஜனங்கள், சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறியக்கூடாமல். யார் அவன் அறியக்கூடாமல்னா, சேனாதிபதி அறியக்கூடாமல் அவனை, பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். ஏன்னா வெளியில இருந்திருந்தா பவுலை பிச்சு கொண்டிருப்பாங்க. அவனை கோட்டைக்குள்ள கொண்டு போங்கன்னு சொல்லி ஆண்டவர் இந்த சேனாதிபதி மூலமா காப்பாத்தினார். பார்த்தீங்களா, சொந்த ஜனங்கள் கொல்ல பார்க்குறாங்க, அந்நிய சேனாதிபதி பவுலை காப்பாத்துறான். புரியுதா உங்களுக்கு? அன்பான தேவ பிள்ளைகளை, கடைசி நாட்களில் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எதிர்ப்பு பயங்கரமா உள்ள இருந்தா இருக்கும். சத்தியத்துக்குள்ள இருக்கிறவர்களே ஞாயிறு சட்டம் வரும்பொழுது கசப்பான எதிரிகளாக மாறுவார்கள். உள்ள இருக்கவங்களை, குடும்பத்தில் இருக்கவங்களை காட்டி கொடுப்பார்கள். மனுஷனுக்கு சத்துரு யாரு? அவன் வீட்டாரு. ஏசு சொன்னார்ல, அது நடக்கும். பவுலுக்கு நடந்துச்சு, உங்களுக்கும் எனக்கும் சீக்கிரம் நடக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, எருசலேமிலிருந்து பவுல் ரோமாபுரிக்கு சென்றான். பரலோக தூதும் ரோமாபுரி வரை சென்று விட்டதே. தேவ வசனத்தை கட்டி கவிழ்த்து போட கூடுமோ? கூடாதே. இந்த பவுலின் அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவ வாழ்வில் நீங்கள் கவனித்து பாருங்கள். தமஸ்குவில் எதிரிகளை எதிர்கொள்ள நேரிட்டாலும், லீஸ்திராவில் இரத்த வெறி கொண்டோரை சந்தித்தாலும், பிலிப்பி பட்டண சிறைச்சாலையில் சித்திரவதை அடைந்தாலும், எபேசுவில் தட்டான் சங்கம் ஒருமிக்க எதிர்த்தாலும், எருசலேமில் 40 பேருக்கு மேல் பவுலை கொல்ல சபதம் பண்ணி இருந்தாலும், மாபெரும் சமுத்திரத்தில் கடும் புயல் வீசினாலும், ரோமாபுரியில் கட்டுண்டு சிறை கைதியாய் கிடந்தாலும், தேவவசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை, கட்டப்படவும் கூடாது. அன்பான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை சத்தியம் சொல்ற ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் மரிக்கலாம். ஆனால் சத்திய வசனத்திற்கு மரணமே கிடையாது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளியாது என்று அல்லவா இயேசு சொல்லி இருக்கிறார். தேவனுக்கும் தேவ வசனத்திற்கும் ஒப்பு கொடுத்த, தேவ வசனம் தந்த, தேவ ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட வாழ்க்கை பரலோகத்தின் பார்வையில எத்தனை அருமையானது. புதிய ஏற்பாட்டில் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்கு அடுத்தபடி பவுல் தாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தின் பார்வையில அவ்வளவு கவர்ச்சிகரமா இருக்கிறதா? அப்படி இருக்குன்னு சொன்னா, ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அன்பான தேவ ஜனங்களே, எலன் ஒயிட் அம்மையார் ரொம்ப அழகா சொல்றாங்க பாருங்களேன். வசனத்தின் மகிமையை பற்றி சொல்றாங்க. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் என்ற புத்தகத்துல, எழும்பி பிரகாசித்த இயேசுவின் சீடர்கள், தமிழ் அப்படிதான் இருக்கு, 77ஆம் பக்கம். It was the cross, that instrument of shame and torture, which brought hope and salvation to the world. அதாவது அவமானம் மற்றும் சித்திரவதையின் கருவியான சிலுவை உலகத்திற்கு நம்பிக்கையும் ரட்சிப்பையும் கொண்டு வந்தது. The disciples were but humble men without wealth and with no weapon but the word of God. சீஷர்கள் எளிமையான மனிதர்கள், செல்வம் இல்லாதவர்கள், ஆனால் எந்த ஆயுதம் இல்லாவிட்டாலும் தேவ வசனத்தை ஆயுதமாய் கொண்டிருந்தார்கள். Yet in Christ's strength they went forth to tell the wonderful story of the manger and the cross and to triumph over all opposition. ஆயினும் கிறிஸ்துவின் பலத்தினாலே என்ன பண்ணாங்க? சீஷர்கள் எல்லாரும் இயேசுவின் பிறப்பையும் சிலுவை மரணத்தையும் எடுத்து சொல்லுவதற்காக எதிர்ப்புகள் மத்தியிலும் வெற்றிகரமாய் முன்னேறி சென்றார்கள். Without earthly honor or recognition, they were heroes of faith. பூமியில அவங்களுக்கு எந்த மதிப்பு மரியாதையும் கிடைக்கல. பவுல் பிரசங்கம் பண்ணாரு, வாயாடின்னு சொன்னாங்க. அவருக்கு எந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை. சீஷர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு எந்த அங்கீகாரம் கிடைக்கல. ஆனாலும் விசுவாச வீரர்களாக திகழ்ந்தனர். அவர்கள் உதடுகளில் இருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்துச்சா? உலகத்தை அசைக்கக்கூடிய தெய்வீக வல்லமை வாய்ந்த வார்த்தைகள் வெளிவந்தனவாம். From their lips came words of divine eloquence that shook the world. அவங்க சொன்ன வார்த்தைகள் உலகத்தை அசைச்சுதாங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள். அப்படிதான் படிக்கிறோம் அப்போஸ்தலர் 17:6.
உலகத்தை எப்படிங்க கலக்க முடியும்? வசனத்தை வச்சு தான் கலக்க முடியும். இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் உலகத்தை நீங்கள் கலக்கணுமா? இல்லை உலகம் நம்மளை கலக்கிக்கிட்டு இருக்கா? யோசித்து பாருங்க. பணம் பண்ணணும், நல்ல பங்களா, வசதி, வாய்ப்பு, ஆடம்பரம், சொகுசா இருக்கணும். உலகம் நம்மளை கலக்கிக்கிட்டு இருக்குங்க. உலகத்தை நாம போய் கலக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளை, யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய பக்தி வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இதயத்தில் பதிக்க 2 கேள்விகள். ஒன்லி 2 questions to fix in heart. 2 கேள்விகள் வச்சு நறுக்குன்னு 4 கேள்வின்னு சொல்லுவாங்கல்ல, 2 கேள்விதான். முழு மனதுடன் விசுவாசிக்கிறீர்களா? இயேசுவையும் அவருடைய வசனத்தையும் முழு மனதுடன் விசுவாசிக்கிறீர்களா? Do you believe wholeheartedly? இயேசுவுடன் இருந்தபோது தூங்கி தூங்கி வழிந்தவன் பேதுரு, அப்படிதானே? அவர் 3 இடத்துல தூங்கி வழிஞ்சார்னு பைபிள்ல சொல்லுது. சரிங்களா? நீ கண்டுபிடிங்க. ஒரு கட்டத்துல உன்னதமான ஓர் உண்மையை சொன்னான். என்ன சொன்னார் பாருங்க பேதுரு. யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். சீமோன் பேதுரு இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அவனோட வசனங்களுக்கு என்ன பேருங்க? நித்திய ஜீவ வசனங்கள். வேர்ட்ஸ் ஆஃப் இட்டர்னல் லைஃப். தேவனுடைய வசனங்கள் நித்திய ஜீவ வசனங்களாம். அந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று தேவதூதன் ராத்திரியில் தோன்றி பேதுரு யோவானிடம் கூறினான். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில். அதை கேட்ட உடனே, நீ வசனத்தை படிச்சு பாருங்களேன், அந்த 3 வசனங்களை. அதை கேட்டவுடன் அதிகாலமே அவர்கள், பேதுரு யோவானும், தேவாலயத்தில் பிரசங்கிக்க தொடங்கி விட்டார்கள். ஜெயிலில் போட்டிருந்தாங்க பேதுரு யோவான். ஜெயிலில் வந்து தேவதூதன் சொன்னான், நீங்க போங்க, பிரசங்கம் பண்ணுங்க. பண்ணக்கூடாது யூதர்கள் உள்ள போட்டாங்க. போய் பண்ணுங்கன்னு தூதர்கள் சொன்னாங்க. அப்படி தூதன் வந்து சொன்ன உடனே அதிகாலமே தேவாலயத்தில் பேதுரு யோவான் பிரசங்கம் பண்ண தொடங்கி விட்டார்கள். என்ன பிரசங்கம் பண்ணாங்க? இயேசுவே கிறிஸ்து, இயேசுதான் மேசியா, இயேசுவே ஜீவ வார்த்தை என்று பிரசங்கம் பண்ணினார்கள். வசனம் பாருங்களேன். 1 யோவான் 1:1. ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து, யார்? இயேசு. அவரை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். வசனம் என்ற ஜீவ வார்த்தை, இயேசு என்ற ஜீவ வார்த்தை. பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்க கையில என் கையில ஆண்டு கொடுத்திருக்காருல்ல, இது என்ன சாதாரண புஸ்தகமா? பாருங்க, இதை விட்டு போனையே நோண்டிட்டு கிடக்கிறோம். நம்ம நிலைமை எவ்வளவு பரிதாபமா இருக்கு பாருங்க. தேவ வசனத்தை ஜீவ வசனமாக கருதுகிறோமா? ஒரு வசனம் பாருங்க, பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு, நான் இந்த உலகத்துல சும்மா வேஸ்டா வாழலைங்க என்ற நிச்சயம் எனக்கு உண்டாயிருப்பதற்கு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்துல சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், இந்த உலகத்துல நவீனா ஒரு வாழ்க்கை வாழலைங்க அப்படின்னு நினைச்சேன்னு தெரியுமா? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு make more time for God's word. Give less time for your mobile. Bible or mobile? யோசித்து பாருங்க, எதுக்கு நம்ம ரொம்ப நேரம் கொடுக்கிறோம்? பிரியமான தேவ ஜனங்களே, வசனத்தால் உயிரடைகிறீர்களா? வாக்கு தத்தங்களால் நம்பிக்கை அடைகிறீர்களா? அதிகாலமே வேதாகமத்தில் தேடி வாசிக்கிறீர்களா? அதிகாலம் எந்திரிச்சோன்னா எதை தேடுறீங்க? பைபிள் ஆண்டவர் எனக்கு என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு தேடுறோமா? மொபைல் என்ன SMS வந்திருக்கு அல்லது மெசேஜ் வந்திருக்குன்னு தேடுறோமா? நேரம் எடுத்து தியானிக்கிறீர்களா? பிரியமான தேவ ஜனங்களே, முதலாவது கேள்வி அதான். Do you believe wholeheartedly? முழு மனதோடு இயேசுவை, வசனத்தை விசுவாசிக்கிறீர்களா? 2வது கேள்வி, தைரியத்துடன் சாட்சி பகிர்கிறீர்களா? Do you witness courageously? முதல் நூற்றாண்டுகளிலே, 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுகளிலே ரோமாபுரியில் கிறிஸ்தவர்கள் கடுமையான சித்திரவதைகளின் மூலம் கொல்லப்பட்டார்கள். அதில் ஒன்று தான் இந்த சிலுவையில் அடிக்கிறது.
பாருங்கள், இந்த மாதிரி சித்திரவதைகள் கொடுப்பதற்காகவே ரோம அரசாங்கம் கொலீசியம் என்ற ஒரு ஒரு பெரிய அரங்கம், பாருங்களேன், கொலீசியம் என்ற அரங்க சாலையை அவர்கள் கட்டி வைத்திருந்தார்கள். அதில் பார்த்தீங்கன்னா 50,000 80,000 பேர் ஒரே நேரத்தில் உட்காரலாம். அப்போ இங்க என்ன செய்வாங்கன்னா, கிறிஸ்தவர்களை கொண்டு வருவார்கள். இதான் உள்பக்க தோற்றம். பார்த்தீங்களா? கிறிஸ்தவர்களை யாரெல்லாம் வசனத்தை கடைபிடிக்கிறாங்க, இயேசுவை பத்தி சொல்றாங்க, இந்த மாதிரி ஆட்களை பூரா உள்ள கொண்டாந்துருவாங்க. உள்ள கொண்டாந்து பெரிய ஒரு கம்பி வேலிகள் மாதிரி, பாருங்களேன், கூண்டு கூண்டா நடுவில் தெரியுதா, அந்த கூண்டுகளுக்குள்ளே அவர்கள் உயிரோடு எரிப்பார்கள். அல்லது கொடிய மிருகங்களை அனுப்பிவிட்டு, இந்த கிறிஸ்தவர்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் ஃப்ரெஷ்ஷாக வெட்டின அந்த ஆட்டுத்தோலையும் மாட்டுத்தோலையும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கிறிஸ்தவர்கள் மீது சுற்றி கட்டி இருப்பார்கள். அந்த ரத்த வாடை இருக்கும். மிருகங்களை அவிழ்த்து விடுவார்கள். என்ன பண்ண தெரியுமா? அந்த மிருகங்கள், சிங்கம், புலி, கரடி, இந்த மாதிரி மிருகங்கள் போய் அந்த ஆட்டுத்தோலால் மாட்டுத்தோலால் சுற்றப்பட்டிருக்கிற கட்டப்பட்டிருக்க கிறிஸ்தவர்களை அடித்து பீறி கிழித்து அவர்களை புசிக்குமாம். இப்படி மிருகங்களால் கிறிஸ்தவர்கள் வேட்டையாடப்படுவதை அந்த உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, 50,000 80,000 பேர் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு என்ன செய்வாங்களாம், இதெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்களாம். அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆனால் இந்த கொலீசியம் எப்படி முடிவுக்கு வந்தது? இந்த அரங்கசாலை காட்சிகள், இந்த கொடூர சம்பவங்கள் எப்படி முடிவுக்கு வந்தது என்பதை நீங்கள் அறிவீர்களா? ரோமாபுரி பெருமளவில் கிறிஸ்தவ மயமாகிவிட்ட காலகட்டம் அது. இந்த கொனஸ்தாந்த ராயன் வந்தான் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ரோமாபுரியில் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் ஆயிட்டாங்க. ஈவன் அதுக்கு முன்னாடியே சத்தியத்தை சொன்னது நிமித்தம் பவுல், பேதுரு இவங்களாம் பிரசங்கம் பண்ணதுனால நிறைய பேர் கிறிஸ்தவங்கள் ஆயிட்டாங்க. ஆயினும் கொடூர உயிர் வேட்டைகள் அரங்க சாலைகளில், கொலீசியத்தில் தொடர்ந்தன. ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னர் ஒரு ரோம சக்கரவர்த்தி, அவன் ஒரு பலவீனமான வாலிபன், அவனும் அவனுடைய ரோமாபுரியின் மந்திரிமார்கள், மாபெரும் மனிதர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி அந்த வெற்றியின் கொண்டாட்டமாக சில கேளிக்கைகளை பார்க்கலாம் என்று சொல்லி கொலீசியத்தில் அந்த அரங்க சாலையிலே கூடி வந்தார்கள். வந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போது அந்த வேடிக்கைகள், கேளிக்கைகள், அந்த விளையாட்டெல்லாம் ஆரம்பிச்சிச்சு. தீங்கு விளைவியாத சில விளையாட்டுகள் முடிந்த உடனே ஹார்ம்லெஸ் கேம்ஸ் கொஞ்ச நேரம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பாருங்களேன், கிளாடியேட்டர்ஸ், வால் போர் வீரர்கள், கையில் பெரிய பெரிய பட்டயங்கள் வச்சிருப்பாங்க, அவங்க தான் கிளாடியேட்டர்ஸ் சொல்லுவாங்க. அவர்கள் கூர்மையான பட்டயங்களுடன் அந்த அரீனா, அந்த அரங்கசாலைக்குள்ளே நுழைந்தார்கள். அப்படி அவங்க நுழைஞ்ச உடனே கூடியிருந்த மக்கள் எல்லாரும் கை தட்டினாங்களாம், ஆர்ப்பரித்தார்களாம். ஏனென்றால் பண்டை கால விளையாட்டுகள் மீண்டும் உயிர் பெற்றதென கருதி மக்கள் மகிழ்ந்து ஆரவாரித்தார்களாம். மறுபடியும் அதே மாதிரி இந்த வால்போர் வீரர்கள் வந்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொல்ல போறாங்க, நம்ம சந்தோஷமா பார்க்க போறோம்னு சொல்லி எல்லாரும் ஆரவாரித்தார்களாம். இந்த சமயத்துல வால்போர் வீரர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. கொல்லப்படுவதற்கு நிறைய கிறிஸ்தவர்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு வயதான ஒரு மனிதன், துறவியாடை அணிந்திருந்த ஒரு வயதான மனிதன், அவரை யாருக்குமே யாருன்னு தெரியாது, அவர் ஓடி வந்து அரங்கசாலைக்குள்ளே நுழைந்து அவர் சொன்னாராம், ஒருவரை ஒருவர் வெட்டி அழித்து கொள்வதை கிறிஸ்தவ மக்கள் வேடிக்கை பார்க்கவும் கூடாது. நேர கிறிஸ்தவன் உட்கார்ந்துருக்காங்க, அதை அனுமதிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாராம். சரிங்களா, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். ஆனால் ஆர்வத்தோடு உட்கார்ந்து இருக்கிற அந்த கூட்டத்தார் கோபத்தோடு அந்த முதியவரை நோக்கி சொன்னாங்களாம், ஏய் ஐயா, கிளவா, அங்கிருந்து விலகி போ அப்படின்னு சொல்லி கூச்சலிட்டார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த கிளாடியேட்டர்ஸ், வால்போர் வீரர்களும் தங்களுக்கு ஆதாயம் போய்விடும், நமக்கு சம்பாத்தியம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்களாம், ஏய் கிளவா, உனக்கு உயிர் வேண்டுமா வேண்டாமா, போயிரு அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. ஆனால் அந்த முதியவரோ எதையும் பொருட்படுத்தாமல் திரும்ப திரும்ப சொன்னாராம், ஒருவரை ஒருவர் வெட்டி அழித்து கொள்வதை கிறிஸ்தவ மக்கள் வேடிக்கை பார்க்கவும் கூடாது, அதை அனுமதிக்கவும் கூடாது அப்படின்னு சொன்னாராம். என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த கிளாடியேட்டர்ஸ், வால்போர் வீரர்கள் சற்றும் தாமதிக்காமல் வேகமாக ஓடி வந்து அடுத்த கணமே 1 டஜன் காயங்களை ஏற்படுத்தி
அந்த சிவந்த மண்ணில ஏற்கனவே எவ்வளோ பேர் கொன்று அழிக்கப்பட்ட மண், அந்த சிவந்த மண். அந்த சிவந்த மண்ணில அந்த முதியவர் சரிந்து விழும்படி, சடலமாகும்படி அவரை கொன்று போட்டார்கள் இந்த வாழ்போர் வீரர்கள். பாருங்களேன், இந்த மனுஷன் எதையும் பொருட்படுத்தாம அந்த இரத்த வெறிச்செயலுக்கு எதிராக பக்தி வினயமாக ரொம்ப மரியாதையா கண்டனம் தெரிவித்தார். ஆனாலும் அவர் மரித்தார். தைரியமா மரிச்சாருங்க. ஆனால் அவரது வார்த்தைகள் மரிக்கவில்லை, உயிரடைந்தன. ஒரு வயதான மனிதனின் பயமற்ற தைரியத்தை கண்ட மக்களின் இருதயங்களில் வெட்கம் நிரம்பி வழிந்தது. நம்ம இவ்வளவு கூச்சல் போட்டோம், ஆனாலும் இந்த முதியவர் தைரியமா நின்னாரே, மரிச்சிட்டாரே. அன்னையில இருந்துதாங்க அந்த கொடூர விளையாட்டுகள் மீண்டும் கொலிசியத்தில் தலையெடுக்கவில்லை. பிரியமானவர்களே, மனிதர்கள் மரிக்கலாம், சத்திய தூதுவர்கள் மறையலாம், ஆனால் தேவ வசனமோ என்றும் நிலை நின்று மனித உள்ளங்களில் ஆளுகை செய்யும். திரும்ப வாசிக்கிறேன். மனிதர்கள் மரிக்கலாம், சத்திய தூதுவர்கள் மறையலாம், ஆனால் தேவ வசனமோ என்றும் நிலை நின்று மனித உள்ளங்களில் ஆளுகை செய்யும். உங்க உள்ளத்திலையும் என் உள்ளத்திலையும் வசனம் நிற்கிறா? வசனத்திற்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? வசனத்தை நேசிக்கிறோமா? வசனத்தை தைரியமா சொல்றோமா? அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, சுவிசேஷத்தின் முன்னேற்றத்திற்கு நீங்கள் உதவியாக இருக்கிறீர்களா? உபத்திரவமாக இருக்கிறீர்களா? சத்தியம் அறிவிப்பதில் பயம் கொள்ளுகிறீர்களா? ஜெயம் கொள்ளுகிறீர்களா? ஆதி சபையாரின் அன்றாட ஜெபம், அவர்களுடைய ஜெபம் நமது அன்றாட ஜெபமாக வேண்டும். என்ன ஜெபம் பண்ணாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 30 வசனம். பேதுரு யோவானும் காவலில் இருந்த பொழுது சபையார் கூடி ஜெபம் பண்ணாங்களாம். என்ன ஜெபம் பண்ணாங்க? உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். என்ன ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே, பேதுரு யோவானை காப்பாத்துங்க, அப்படியே ஜெபம் பண்ணாங்க. உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். என்ன ஜெபம் பண்றோம் ஆண்டவர்கிட்ட நாம? அன்பான தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்க. ஆதி சபையரோட ஜெபம் என்ன ஜெபம்? நாம் செய்கிற ஜெபம் என்ன ஜெபம்? அப்போஸ்தலன் பவுலின் வாஞ்சை நமது வாஞ்சை ஆகட்டும். அவருடைய வாஞ்சையை பாருங்களேன். எபேசு நிருபத்தை முடிக்கும் பொழுது எபேசியர் 6:19-20 சொல்றாரு, சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான். அவர் ஜெயிலில் கிடக்கிறார். அதை பற்றி, சுவிசேஷத்தை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக, முதல் தடவை தைரியமாய். அடுத்து பாருங்க 20 வசனம். நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அருமையான விசுவாச பிள்ளைகளே, என்ன நீங்க ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே, சத்தியத்தை வல்லமையா சொல்லக்கூடிய ஊழியக்காரர்களை எழுப்பும், எங்களையும் விசுவாசிகளாகிய எங்களையும் சத்தியத்தை தைரியமா சொல்றதுக்கு எங்களையும் எழுப்பும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணணுங்க. என்ன ஜெபம் பண்ணிருக்கிறோம்? விசா கிடைக்கணும், பாஸ்போர்ட் கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், பொண்ணு கிடைக்கணும், மாப்பிள்ளை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும். இதெல்லாம் பண்ணலாம், தப்பு இல்லை. எது முக்கியம்? எது மிக முக்கியம்? பரலோகத்திற்கு எது முக்கியம்? அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? பிரியமான தேவ ஜனங்களே, ஆதி சபை தொடங்கின தேவ வசன ஊழியத்தை தைரியமாக முடிக்க நாம் இந்த கடைசி நாட்களில் ஆயத்தமாவோமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கேள்வியோடு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்கலாமா? ஜெப செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆதி சபையில் ஆண்டவர் வசனம் என்ற ஒரு பாடத்தை இன்னைக்கு நாங்கள் படித்தோம். லார்ட்ஸ் வேர்ட், லார்ட்ஸ் வேர்ட் இன் தி ஏர்லி சர்ச் என்ற நல்ல பாடத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஜெபம் ஆதி சபையிலே ஆயுதமாய் இருந்தது. ஆவியானவர் ஆதி சபையிலே ஆனந்த தைலமாக இறங்கினார். வேத வசனம் ஆவியின் பட்டயமாக ஆதி சபையிலே வல்லமையாய் கிரியை செய்தது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வசனத்தின்படி வாழக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா.
தகப்பனே, இந்த வசனத்தை நாங்கள் மற்றவர் எல்லாருக்கும் எடுத்து சொல்ல எங்களுக்கு தைரியம் தாரும். ஒருவேளை நாங்கள் விசாரிக்கப்படலாம், ஆலோசனை சங்கங்களுக்கு முன்பாக கொண்டு செல்லப்படலாம், அரசர்கள் அதிபதிகளுக்கு முன்பாக நாங்கள் கொண்டு போய் நிறுத்தப்படலாம். பவுல், பேதுரு போல, ஆண்டவரே, ஸ்தேவான் போல சத்தியத்திற்காக, சுவிசேஷ வசனத்திற்காக தைரியமாய் சாட்சி பகரக்கூடிய, ஜீவனையும் விடக்கூடிய அந்த ஊக்கத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. இந்த சத்தியத்தை கேட்கிற எல்லாரையும் தேவன் உம்முடைய வருகைக்கென்றும், ஆண்டவரே, அதற்கு முன்பாக நாங்கள் உமக்காக சாட்சியாய் நிற்பதற்கென்றும் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் வேண்டுகிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை நாங்கள் கண்ணுங்கருத்துமாய் வாசிக்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அடுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவருக்கு சித்தமானால் ஆதி சபையில் ஆத்தும ஆதாயம், சோல் வின்னிங் இந்த ஏர்லி சர்ச் என்று படிக்க போகிறோம். ஆண்டவரே, அந்த பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு பேசி மகிமையான மகத்துவமான முடிவு கால ஊழியத்திற்கு தேவன் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, அமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தெய்வ தூதர்களின் பாதுகாப்பும் வழி நடத்தலும் இந்த நாளில் சத்தியத்தை கேட்டு அதற்கு ஒப்படைத்த பிள்ளைகள் எல்லாரோடும், குறிப்பாக பந்திங் ஷாலாம் சபையாரோடும், போதகர் குடும்பத்தோடும், இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இணைந்திருக்கிற யாவரோடும் தங்கியிருப்பதாக. அமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை வாசியுங்கள். ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் படிச்சிங்கன்னா ஒரே வாரத்தில் 28 அதிகாரங்களை படிச்சிடலாம். கவனமாக படியுங்கள், கருத்தாக படிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.